நல்லவன கொலகாரனாக ஒரு நேரம் படுத்து தூங்கும் படுத்து உறங்கி தூங்குவேன் எங்கடா போ உட்காந்துடா கம்மியாச்சு 24 மணி நேரம் படுத்து 24 மணி நேரம் நான் படுக்கிறேன் காவல் ஜாகிரதா இருக்கணும் நான் காவல் கடவுளே பிள்ளையார் பொண்ணு பையா டேய் கண்ணா
ஏண்டா எப்ப படுத்த நீ எப்படா பார்த்த எவ்வளவு நேரம் ஒரே மனுஷன் நான் காவல்ல இருக்கிறது காலை கலப்பிட்டு நீ ஏற்கனவே தெரியும் எனக்கு இப்பதான் காலை நீங்க படுத்தேன் இல்ல நான் உன்னை நோயிட்டே இருக்கிறேன் எவ்வளவு நேரம் அது போட்டோம் யாரா இருந்தாலும் நம்ம மீறி உழவு பண்ணுங்க யாரும் இல்ல நம்ம காவல் மீறி யாரு போயிட்டு போறாங்க போக மாட்டான் கடவுளே கடவுளே காய்ச்சதானே மஞ்சள் முகம் அவள் தேவி மலர்களிலே பல நிறம் கண்டேன் திருமாலவன் வடிவம் அது கண்டேன் மலர்களிலே பல மனம் கண்டேன் திருமாலவன் வடிவம் அது கண்டேன் நல்லவராக இருக்கக்கூடும் அகத்தின் அழக முகத்தில் தெரியும் என்று சொல்லும் அகம் என்பது உள்ளம் அகம் என்பது உள்ளம் ஒருவருடைய உள்ள தூய்மையை அறிய வேண்டும் என்றால் ஒரு பேசக்கூடிய பேச்சின் மூலமாக நாம் அறிந்து விடலாம் இவனை பார்க்கும்போது நல்லவனாக தான் இருக்கக்கூடும் எந்த புத்தில் எந்த பாம்பு யாருக்கு தெரியுது எழுப்பி பார்க்கலாம் அடே அபிஷ்டு அடே அபிஷ்டு ஏய் உம்மால வந்தன தால் ஊட்டு விடு பையன் வெரி பையன் மூஞ்சி கமன் பரி இவனை எழுப்பி பார்க்கலாம் என்று எழுப்பினால் தன் இல்லத்தில் நடப்பவை உணர்கிறான் உறக்கத்தில் இம்மடையன் வெறிப்பட தூங்கினான் நாடகரப்புல இப்ப தன்னை தப்பாக நினைக்க மாட்டாங்க என்ன செய்வது காலத்தை கட்டாயம் இருவரை ஒரு சேர எழுப்பி பார்க்கிறேன் அடே அபிஷ்டு இல்லடா நீ தான் என்ன எழுப்புன நான் உன்னை எழுப்புறா நீ தானே என்ன எழுப்புன உங்க அம்மா இறங்கனா வளாயிடும் வளாவி யாரு பார்த்து நான் கேக்குறேன் வாய் பேச்சு வாய்மா என்ன நல்லவன கொலகாரனாக்காத பேசின தலைமலை அடிக்கிறீங்க நானும் பேசினேன் தலைமை அடிச்ச பேசல வர திமுற பேச்சு சொல்ல பட்டு பட்டு பொறுமை சோதிக்கிறார் வாய் பேச்சு வாயிலாக தலைமை ஏற்கனவே தலை நோவு தான் ஏய் நீ அடிக்கல நான் அடிக்கல அப்ப யாரு அடிச்சிருப்பாங்க சத்தியமா சொல்றேன் அம்மா மேல சத்தியமா அடிக்கிறேன் எங்க அம்மா மேல சத்தியமா ஆமாண்டா இது அரிமான சத்தியமா ஆமாண்டா சத்தியமாடா ஏய் சத்தியமா நான் உங்க அம்மால கட்டிட்டு எல்லாம் கூட அடிக்கிறா ஏய் சத்தியமா எங்க அம்மால கட்டிட்டு அடிக்கல பேசுறியாரு யாரு சத்தியம் பண்ணடா ஆமா நீ அடிக்கல நான் அடிக்கல ரெண்டு கையும் பிடி அப்படி போடா இல்லடா ரெண்டு பேரும் கை போட்டுங்கிறான் அது அப்படி ரெண்டு பேரும் பண்ணுங்க குள்ளப்பையா குள்ளமாக்குற எட்டு தலை
எனக்கு என்ன நானாடா ஆமாண்டா நீதான்டா ஏய் நான் ஹைட்டாக சொல்லிட்டு அப்படியே தலைமையில இருக்கிறீங்க ஏய் பத்த மூக்கல குத்துன ஏய் போல போல ஓய்வா அப்படியே இப்பதான் எனக்கு கிளம்பிக்குது ஆ கோவம்டா கோவம் இப்பதான் கிளம்பிக்குது கிளம்பு ஆனா உனக்கு கோவம் கிளம்பு நீ இன்னும் பார்க்கல ஏய் உனக்கு கோவம் கிளம்பு எனக்கு கிளம்பாது உனக்கு எப்படா கிளம்பிக்குது கோவம் வராது கோவம் வராது ரெண்டு பேரும் அடிக்கல நம்மளே போயிருக்கிறோம் அப்ப யார் தானே அடிச்சிருப்பாங்க ஆமா சுத்திப்பா சுத்தி இல்லப்பா புளியப்பா சுத்தி பார்க்கலாம்டா யாரு என்னன்னு பார்க்கலாம் ஆண்டி பண்டாரம் உன்னை வேண்டிக் கொண்டேனே ஆண்டி பண்டாரம் உன்னை வேண்டிக் கொண்டேனே முருக பண்டாரம் மகா மோர் கொண்டாரம் முருக பண்டாரம் மகா மோர் கொண்டாரம் மகனே ஆரணின்னு சொல்லாதீங்க. அதாவது கூட நட்பு கேடாய் முடின்னு சொல்லுவாங்க. அவர் ஆரணியில போய் அடிபட்டு வந்துக்கிறேன். அடின்றது வந்து பக்கு போட்டு வந்துக்கிறேன், மதம் போட்டு வந்துக்கிறேன். அடிபட்டு தான் இந்த உடம்பு இந்த அடிபட்டு தான் சூத்து வராதுங்க. சுத்தாதான் நான் ஒண்ணு சென்ற ஒரு இடத்தாவது நிறுத்திக்கணும். இனிமேல் சொல்லக்கூடாது நானு. ஏன்னா கலை உலகத்துல வந்து நீண்ட கால நண்பரும் இல்லை, நீண்ட கால எதிரி இல்லை. நீங்க இருக்கிற ஹலோ யார் தானடா அவர் தானே பூ விக்கிற பண்டாரம் நேத்து கூட வந்து எங்க வீட்டுல ஒரு விசேஷம் எங்க அவர் வெளியே வியாபாரத்துக்கு போயிட்டாரா அவங்க தங்கச்சி இருந்து தட்டி ஐப்பி 2 மாறு வாங்கி வந்தா திருவண்ணாமலை முட்டை உன் ஆவில திரும்ப போட்டு கொடுத்தா உள்ளந்து எடுத்துன்னு வந்து மார்கானுக்கு மோயங்கானுக்கு இல்ல ஆட்டத்துக்கு போன் பண்ணா வந்து எங்க வீட்டாண்ட உட்கார்ல பக்கத்து கடை பூ கடை உட்காந்து சேட்டு கடை போட்டாலே ஓ அதனாலதான் மார்கானுக்கு வருது உனக்கு அதான் மார்கானுக்கு வருது உனக்கு எனக்கு தெரியல யார் தெரியல டேய் ஆளை பாத்தியா யோமோத்துல மூய் கூடாதுன்னா அவன் தான் மார்லட்டி மாதிரி வந்து நிக்கிறான் என்ன தெரியல எப்படி அவங்க நாடு கொஞ்சம் வறட்சி ஆகி போன்னு சொல்லிட்டு குழந்தை வீட்டுல இட்டு வந்து 5000 ஒரு வேலை கொடுன்னா என்னடா வந்தவர முடியாக்குறான்னு சொல்லிட்டு நான் முன்னு இந்த ஊர்ல தலைவர் காலத்து 8 கேஜி பேச்சு விட்டுட்டேன் அடி வெட்டு 4 கேஜி வெட்டினா 4 கேஜி பாரியாக்குன்னு கட்டி சுத்தி மூட்டை கம்னாட்டி நாராயணன் பேரா என்ன சேர்த்தாரு தண்ணி ஞாபகம் வந்து வச்சுக்கா சீமெண்ட் அவுக்க மாட்டாங்க அப்படியே கிளம்பி போயிடுவாங்க கடைக்கு தந்தை தவிர மம்டி காம கையில் வச்சுக்கிறாப்ல சரியான திருட்டு பையன் பாக்கண்டா எல்லாருமே மனமடி வந்து இறங்குமா ஓனர் ஓட்ட போய் உட்காந்தோம் இன்னும் யாரு 4 பேர் வரலப்பா வந்த பிறகு போலான்னு சொன்னாங்க அதுக்குள்ள போய் பாபர் சாப்பாண்ட பேப்பர் பாக்கலான்னு உட்காந்தேன் அதுல வந்து உட்காந்து ஆளு சும்மாக்குறான பாரு பாபர் ஷாப்ல சேஞ்ச் பண்ற முட்டுக்கு கட்டி தூக்கி வந்துக்கிறான் பாரு அங்க போற இடையில பக்கத்து வீடுப்பா வணக்கம் தோசம் வணக்கம் படிக்க வந்தா பூ கடையில உட்காருது வளங்குடியில போனா நவரு கடையில உட்காருது கண்டால் உங்களுக்கு தெரியவில்லை நான் பிளஸ் 2 நேரமே இல்லை பேச்சு கிடைக்காது நான் வந்தது எதற்கு இந்த மல்லிகாபுரம் கோட்டையில மார்த்தாண்ட மன்னரை சந்திக்குவது நேரம் ஆகி மார்த்தாண்ட மன்னர் நீங்கள் இருவரும் நாங்க ஒரு விளையாட்டுக்காரங்க விளையாட்டுக்காரன் அழைத்து செல்ல வேண்டும் நார்ந்த முள்ள பெருமை வந்துக்கிறாப்ல பிரம்மதேவுடைய மகன்
பாரதம். சுவாமி மாதவ நாரத மாமுனியே சரண் வருகவரு கங்கை வேந்தனையே மாதவ நாரத மாமுனியே சரண் வருகவரு கங்கை வேந்தனையே ஓதரும் மாமரை உணர்ந்தனல் கீதா மாதவ நாரத மாமுனியே சரண் வருக வருக கிருபை சேந்தனையே அறிவா மூஞ்ச பாடுறா சோத்து போன சூத்தாட்ட அவர் காலை தோட்டிட்டு மூக்கலை கொண்டு வைக்கிறார். மார்த்தண்டமண்ணா வாய்க்கு இப்பயே புண்ணா இருக்கும். இன்று ஓர் என்றும் நீங்கள் இருவரும் நலமுடன் இருக்க வேண்டும். சுவாமி நாங்கள் எப்படி நலமுடன் இருக்கவே முடியாது சுவாமி நலமுடன் இருக்க முடியாது இதோ பார்த்தாயா இந்த சுதுமானே என்னை வாழ்த்துங்கள் சுவாமி, என்னை வாழ்த்துங்கள். சுதுமானே, சுவாமி நீ நலமுடன் இருப்பாய், சுகமாய் வளமாய் சுபட்சமாய் இருப்பாய், இன்பத்திருப்பாய். சுவாமி, நான் எப்படி சுவாமி நலமோடு இருக்க முடியும்? என்னை பாருங்கள் சுவாமி, ஒரு பெண்ணா பிறந்தவள் திருமணத்துக்கு பிறகு தன்னுடைய வயிற்றிலே கருத்தரித்தால் ஒரு 10 மாத குழந்தையை தன்னுடைய வயிற்றிலே சுமப்பார்கள். அதன் பிறகு ஆணோ பெண்ணோ எங்களுக்கு கருத்திலே வைத்து கொஞ்சுவார்கள் சுவாமி. ஆனால் எனக்கு கருத்தரித்த நேரம் என்னுடைய வயிற்றிலே 36 மாதமாகி 36 திங்களாகி என்னுடைய வயிற்றிலே வளர்வது கல்லா கரு பாறையா மரமா செடியா கொடியா மண் மேடா ஒன்றுமே தெரியவில்லை சுவாமி. சுவாமி பார்த்தாயா உன் மகள் கூறுவதே? சுவாமி, என் வயிற்றில் இருப்பது கல்லோ கருபாறையோ மரமோ மரம் செடி கொடியோ என்று எனக்கு மனக்கவலையாக உள்ளது என்று வயிற்றில் இருப்பது கருபாறையும் அல்ல, மரமும் அல்ல, செடி கொடியும் அல்ல, இருப்பது என்ன தெரியுமோ? அப்படி என்று வயிற்றில் இருப்பது கருதான் கருதான் கருவாக இருந்திருந்தால் அது 10 மாதத்தில் வெளிப்பட்டிருக்க வேண்டுமே, பிறந்திருக்க வேண்டுமே. எப்படி தடைபட்டு கிடைக்கிறது? இதற்கெல்லாம் காரணம் என்ன சுவாமி? என்னவென்று தெரியவில்லை சுவாமி. விசுவான கூறுவதே, அது கருவாக இருந்தால் 10 மாதத்திலே வெளிப்பட்டிருக்க வேண்டும். குழந்தையாக 36 மாதமாக இருப்பதற்கு காரணம் என்னவென்று கேட்கிறாள் உன் மகள். உண்மைதான் சுவாமி. காரணத்தை கூறுகிறேன், கவனமாக கேட்டறிந்து கொள்ளுங்கள். அடர்ந்த கனகம், அடர்ந்த கனகத்திலே அபேதானந்த முனிவர் சொல்லக்கூடிய ஒரு வாழ்ந்து வந்தார். பிறகு அடர்ந்த கனகத்திலே அபேதானந்த முனிவர் என்று சொல்லக்கூடிய ஒரு ரிஷி வாழ்ந்து வந்திருந்தார். அவர் கனகத்தில் ஒரு பகுதியில் தவத்தினை மேற்கொள்வார். தவத்தினை மேற்கொண்ட நாளில் இருந்து ஓராண்டு கழிந்த உடனே கண் விழித்து பார்ப்பார். அவர் கண்களுக்கு யாருடைய இல்லம் புலப்படுகிறதோ அங்கு செல்வார். அந்த இல்லத்தின் எதிரே நிற்பார். அம்மா, எனக்கோ பசி அதிகமாக உள்ளது, பிச்சை எடுங்களம்மா, பிச்சை எடுங்களம்மா என்று மன்றாடுவார். பிறகு சுவாமி இல்லத்தரசிகள் வெளியே வருவார்கள், அன்னத்தை கொடுப்பார்கள், அதை பெறுவார், புசிப்பார். மீண்டும் அதே இடத்திற்கு செல்வார், தவத்தினை மேற்கொள்வார். அம்மா பிச்சாந்தேவி, அம்மா பிச்சாந்தேவி, எனக்கு பசி அதிகமாக உள்ளது என்று மன்றாடுவார். மீண்டும் அந்த இல்லத்தில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகள் வருவார்கள், அன்னத்தினை கொடுப்பார்கள், பெறுவார், புசிப்பார். மீண்டும் அதே இடத்திற்கு செல்வார், தவத்தினை மேற்கொள்வார். இப்படி பல ஆண்டுகள் உருண்டடின. ஒரு சமயம் கண் விழித்து பார்க்கும் பொழுது அவர் கண்களுக்கு யாருடைய இல்லம் புறப்பட்டது தெரியுமோ? யாருடைய இல்லம் புறப்பட்டது? உன்னுடைய மருமக பிள்ளையும் உன்னுடைய மகளும் வசிக்கக்கூடிய அந்த எங்களுடைய சோனியாவின் பற்றம் தெரிந்தது நல்லதுதானே சுவாமி? நல்லதுதான். நடந்தது என்ன தெரியுமோ? என்ன நடந்தது? அகமுனிவர் சென்றார், கோட்டையின் வெளியே நின்றார். அம்மா, எனக்கோ பசி அதிகமா உள்ளது அம்மா, எனக்கோ பிச்சை எடுங்கள் அம்மா, பிச்சாதேவி என்று மன்றாடினார். ஆனால் உன் மருமக பிள்ளையும் உன்னுடைய மகள் விசுதமும் என்ன செய்திருந்தார்கள்? என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? இருவரும் கோட்டையின் கதவை தாளிட்டுக் கொண்டு இருவரும் புணர்ச்சி செய்து கொண்டிருந்தார்கள். இருவரும் சிற்றன்பை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள்.
மகமுனிவருக்கு கோபம் பிறந்தது. என்ன இது பசி பசி என்று மன்றாடி கொண்டிருக்கிறோம், இந்த மடையர்கள் செவிகளிலே வாங்காமல் கோட்டையின் கதவினை தாளிட்டுக் கொண்டு இருவரும் நீங்கள் இன்புற்று இருக்கிறீர்களா? நீங்கள் சுகித்துக் கொண்டிருக்கிறீர்களா? மடையர்களே, என் பசியை போக்காமல் நீங்கள் அனுபவிக்கும் இன்பத்தின் மூலமாக உருவாகக்கூடிய கருவானது இந்த கோட்டையின் கதவானது எப்படி தாளிட்டு கிடக்கிறதோ அதுபோல் இந்த கர்ப்பகதவம் கொடுத்தார் மகமுனிவர் சாபம். மூடியது கர்ப்பகதவு. 36 மாதம் கருவி சுமக்கிறான். மற்றபடி ஒன்றுமில்லை. விளக்கத்தை குறிப்பிட்டேன். வருகிறேன். மார்க்கமே கிடையாதா? இதற்கு விடுதலை காலமே கிடையாதா சுவாமி? விளக்கத்தை சொன்ன நாரதனுக்கு உபாயத்தை கூறும் தயக்கம் காட்ட வேண்டாம். நிச்சயம் கூறுகிறேன். உன் மகளுக்கு நல்லது நடக்க வேண்டும், சுகப்பிரசவம் ஆக வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும் சுவாமி? இப்பொழுதே நீ இமாச்சலம் செல்ல வேண்டும். என் தாத்தா முக்கன்மூர்த்தியை கோரி நீ வழிபட வேண்டும். அங்கு சென்றால் நிச்சயம் நல்லதே நடக்கும், நன்மை கிட்டும். புறப்படுங்கள் இப்பொழுதே. அப்படியா? அங்கு சென்று என்ன செய்ய வேண்டும் சுவாமி? உமா மகேஸ்வரனை வணங்க வேண்டும். தாத்தாவை கோரி வழிபட்டால் நிச்சயம் நல்லது நடக்கும். சுவாமி, அது மட்டுமில்லை, எனக்கு தான் இந்த நிலைமை ஏற்பட்டு விட்டது. என்னுடைய தந்தை இருப்பது ஒரே ஒரு தந்தை. அவருக்கு பிறகு இந்த நாட்டை ஆள்வதற்கு எதுவுமே இல்லை. அதற்குண்டான வழியை நீங்கள் தான் கூற வேண்டும் சுவாமி. உண்மைதான், உண்மைதான். மறுப்பு அது சொல்ல முடியாது. காரணம், இருந்த உலகனோ பெண் பிள்ளை எனக்கு இக்கது. என் தந்தைக்கு பிறகு இந்த சாம்ராஜ்யத்தை ஆளுவதற்கு ஒரு புத்திர வாக்கியம் ஆண் வாரிசில்லை என்று மனக்கவலை. அங்கு சென்று என் தாத்தா அந்த முக்கன்மூர்த்தி பரமனை கோரி வழிபட்டால் நிச்சயம் அதற்கும் பலன் கிட்டும். இருவரும் செல்லுங்கள் கைலாயத்தினுக்கு. அதற்கு சுவாமி அவனை என்னவென்று கேட்பதோ எதற்கு உதவாத இந்த ஜென்மம் இந்த உலகினிலே எதற்கு என்று இந்த உலகினிலே எதற்கு என்று எதற்கும் உதவாத இது எதற்கும் உதவாத கூடு. இங்கு எத்தனை எத்தனை பாடு. எதற்கும் உதவாத கூடு. இங்கு எத்தனை எத்தனை பாடு. எங்கும் பிணத்தை சுடும் காடு. நம் எல்லோருக்கும் சொந்த வீடு. எதற்கும் உதவாத கூடு. முடிதூட மன்னவனும் கூட இதற்கு பிடி சாம்பலாவது காடு. வாழ்வில் உயர்ந்தோறும் தாழ்ந்தோறும் கூட ஒன்றாக படுப்பது சுடுகாடு. நாம் ஒன்றாக படுப்பது அந்த சுடுகாடு. இது எதற்கும் உதவாத கூடு. இங்கு எத்தனை எத்தனை பாடு. எங்கும் பிணத்தை சுடும் காடு. நம் எல்லோருக்கும் சொந்த வீடு. எதற்கும் உதவாத கூடு. அன்னையை தோன்றி தன்னையே மறந்து மண்ணிலே தானே வாழ்கின்றோம். என்னமோ கொஞ்ச நாள் இருந்து மறுபடி மண்ணுக்குத்தானே இரையாகிறோம். மண்ணுக்குத்தானே இரையாகிறோம். இது எதற்கும் உதவாத கூடு. இங்கு எத்தனை எத்தனை பாடு. எங்கும் பிணத்தை சுடும் காடு. நம் எல்லோருக்கும் சொந்த வீடு. எதற்கும் உதவாத கூடு.
அடக்கி வைப்பார். இது எதற்கும் உதவாத கூடு இங்கு எத்தனை எத்தனை பாடு எங்கும் பிணத்தை சுடும் காடு நம் எல்லோருக்கும் சொந்த வீடு எதற்கும் உதவாத கூடு எட்டு ஜான் உயர கோட்டை இதில் இருப்பதோ 9 ஓட்டை மனிதன் கட்டுவதோ மனக்கோட்டை மனிதா நீ நினைத்து பார் இது என் விளையாட்டு நீயும் நினைத்து பார் இது என் விளையாட்டு. இது எதற்கும் உதவாத கூடு இங்கு எத்தனை எத்தனை பாடு எங்கும் பிணத்தை சுடும் காடு நம் எல்லோருக்கும் சொந்த வீடு எதற்கும் உதவாத கூடு இது எதற்கும் உதவாத கூடு இது எதற்கும் உதவாத கூடு. இந்த மார்வேண்ட மன்னன் இந்த வலியாவரி கோட்டை ஆள்வதற்கு எனக்கு ஒரு புத்திரவாக்கியம் இல்லை. எனக்கும் அருள்பாவிக்க வேண்டும் சுவாமி, அருள்பாவிக்க வேண்டும். கொடுக்கல் கொண்ட குடிகளெல்லாம் என்னையே கூறி வழிபட்டதா இப்பொழுது உனக்கு நான் கனிகளை தருகிறேன். ஒரு கனியை உன் மகளுக்கு கொடு, அவள் அறுதட்டும், நிச்சயம் நற்பலன் கிட்டும். இன்னொரு கனியை நீ உன் பூஜைகளை வைத்து பூஜித்து வா, நிச்சயம் உனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும். அப்படியே இப்பொழுது செல். ஜெயநாடு சுவாமி. அப்படியே ஊருக்கு போட்டு போய் ஆளு வந்து கட்டு. நான் என்ன ஆடா மாட கண்ணு போட்டேன். ஐயோ ஆண்டம் பாடுறா கண்ணு வச்சு எழுதிக்கிறான். ஆண்டவா கண்ணு மூஞ்சில வச்சு எழுதிக்கிறான் பாடுறா. கண்ணு மூஞ்சில வச்சு எழுதிக்கிறான். அது ஆம்பளை பொம்பளையானே தருவினா போ அப்படியே அப்படியே ரோடு மாதிரி இருந்தா பொம்பளை புள்ள சமானமா இருந்தா பொம்பளை புள்ள கொம்பு ஓடி மாதிரி தட்டு போட்டா ஆம்பளை குழந்தை. அது அப்படி சொல்லண்டா. ஏடா சனியிட நான் எதுக்கு இருக்கிறேன்? ஆனா பெண்ணா என்ன கேட்டா நான் சொல்ல போறேன். அம்மாவுக்கு இருக்குல்ல நான் நீ என்ன போட்டு அட போற? இல்லடா நாய் பரம்பரையா என்னடா பூ சைட்ல நாய் வாய் வைக்கிற மாதிரி டேய் 36 மாதமாக முழுகாம இருந்தேன். ஆனா அழகான ஆண்மகன் பிறந்திருக்கிறான். எவ்வளவு சந்தோஷமா இன்னும் என்னுடைய தந்தையை காணவில்லையடா. அப்பா அப்பா பாருங்கப்பா. ஆண்டோ ஆண்டோ வாயில பாறா பீர்பீர் கத்துது. நீல தான் பிராதி பிராதி தீர்ந்து கத்துது. கர்மான்னாங்க. ஆமா வாயில போட்டுக்குது. அவரும் மாசமா தான் இருந்தாரு. அவர் ஊசி போட்டு போடுறது. அட யாரா பூதேவி சனிடா. ஏய் ஆண்டவன் கிருபையால் ஆண்டவன் கடாசுத்தனால் கடாசூத்திரடா. கடாட்சம் கடாட்சம் நல்ல வார்த்தையா வரணுமா இல்ல? அப்பா ஆண்டவன் அருளால் உங்களுக்கு ஒரு அழகான ஆண்மகன் பிறந்திருக்கிறார். அப்பா அந்த குழந்தை எனக்கு கொடுங்க. இது செல்வத்தையும் மகனாக பாவித்து வளர்க்கப்பா. லோலாய் நீ தாண்டா லோலாய். ஒடையார் வீட்டு போய் ஒரு தொட்டி வைங்க. ஒடையார் வீட்டு போய் தொட்டி வைக்கணும். தொட்டில போடணும். தங்க தொட்டில குழந்தையை தாளாட்டக்கூடிய தொட்டி. குடிப்பா தூக்கலையா தூங்கலையா தூங்கிடுவேன். ஆமாண்டா நவமாய் தாமிருந்து ஈண்டெடுத்து இரு செல்வங்களும் பாதி கிட விட்டு பாடுறா சரியா போடுறா போடுவாயா ராஜா ரொம்ப நாள் கூடாது. ரொம்ப நாள் நல்ல முறையில் உரைக்க வேண்டும். அம்மா வாட்டு சனியனே ஒழிஞ்சிட்டா. கையை கால எப்படி
போடுமா டேய், டேய், டேய். என்ன கோலாயி. அம்மா, அழகா பாட்டு பாடுவாங்க. உனது மலர் கொடியிலே எனது மலர் மடியிலே குழந்தையை தாலாட்டுகிறேனா? குழந்தையாது? யமுனா இருக்குன்னு பாக்குறேன். ஏய், குழந்தை இருக்குது, நம்ம குழந்தைய தாலாட்டலான்னு. அப்படி இந்த என்னடா பக்கம் ஒரு காலை போட்டு, இந்த பக்கம் ஒரு காலை போட்டு தாலாட்டணுமா? சரி. அவன் குஞ்சு எடுத்து காதுல அடிச்சி. விடுறான். ஏய், ஏய், எதை எடுத்து விட்டா? குஞ்சு எடுத்து காதுல ஏய், விடுறான். பால் மனம் மாறாத பச்சை இள சிசுவை இவனுக்கு எல்லாம் தெரியும். நான் பாடிக்கொண்டிருக்கும் பொழுது இந்த சுண்டு விரலை இட்டும் காலில் விட்டுருப்பான். குண்டு வரல விட்டான். ஆமாடா. பாயம் பண்ற குழந்தை. ஏய், ஏய், சின்ன சிறு குழந்தை உச்சா போயிருப்பா, அதனாலதான் சுன்னு கேட்டுருக்கா. பாருங்க சாமி. பாருங்க சாமி. சாமி, அவர்கள் சாமி. சாமி. பாருங்க சாமி. பாருங்க சாமி. பேடாத, பேடாத. ஒரு வார்த்தை கேட்டு கைலகிரி சென்றேன். உமா மகேஸ்வரனை கண்டேன். அவரை இருவருக்கும் நல்ல நேரத்தில் எங்களுக்கு எனக்கும் ஒரு மகனும் என்னுடைய மகளுக்கு ஒரு மகனும் 2 பேருக்கு பேசும் ஆகிவிட்டது. எது எப்படியோ
நீங்கள் துன்பங்களில் இருந்து விடுபட்டதை கண்டு என் மனதான் மகிழ்கிறது. உண்மைதான் சுவாமி. சுவாமி, இருந்தாலும் இதற்கெல்லாம் சந்தோஷப்படுத்தது யார்? நீங்கள் கூறிய உழைத்தினால் தானே நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். அப்பா, இவருக்கு கண்ணுக்கு காதுக்கு விருந்து வைக்க வேண்டும்பா. ஏய் டேய் சீக்கிரம் சீக்கிரம். என் தாயார் என் தாயார் அம்மா வந்து என்ன பண்ண தயாருங்க? என்னுடைய தயார் தாயார் தாயார் என்ற எல்லாம் என்னுடைய சரி அப்படின்னா அவதான் வயசாகி போச்சு. அந்த மேல எங்க அம்மா வாழ்கிறாங்க, இந்த மேல எங்க அப்பா வாழ்ந்து வெத்த பாக்கு வச்சுக்கிறாங்க. எங்க அம்மா மனமானான்றாங்க, எங்க அப்பா அப்படி தலையாடு என்னைக்குமே பாரு. வயசானா கூட ஆம்பளைங்களுக்கு அந்த ஆசை போவாது, பொம்பளைங்களுக்கு என்னத்துக்கு இதுக்கு இருக்கிற என்னத்துக்கு வேணா. ஆனா ஆம்பளைக்கு வேணும். டேய் 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 நடக்க வேண்டியதா? பரதநாட்டியம் நீ ஆடியது பரதநாட்டியம் வர பரதநாட்டியம் சேர்த்து கூப்பிட்டு ஹலோ மேடம் ஹலோ 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 மேடம் ஹலோ மேடம் அப்படி கூப்பிடுவாயா கூப்பிடுவாயா? என்ன சொன்னீங்க? வாய் தரத அப்படி சொல்லமா வச்சுக்கோ. அடியார் டேய், இந்த உலகத்திலேயே தேவடி ஆளுக்கிற கெப்பாசிட்டி யாருக்கு இருக்குது பையா? தேவடி ஆளு தானே மதிப்பு மரியாதை அடிக்கும். சத்தியமா சொல்றேன், அது சொல்லு. ஆமா ஐயா கிடையாது எப்படி ஆளுக்கு மரியாதை ஒத்துமை கிடையாது. யாருக்கு கிடையாது தான் உத்து வச்சு வச்சுக்கிறாங்க. என்ன பண்ணுவா? 4 பேரும் போவா. ஆனா உத்துமை நீ என்ன போய் செவடியா உத்துமை வந்து திருப்பிடுவா. திருப்பி செவடியாட்டு போவா. அப்ப யார் செவடியா? நீ தான் செவடியா. தேவடி ஆளுக்கு சரி என்னடா தவறா நினைக்காதே. ஆமா, இதெல்லாம் எப்படி வாங்குறே? இதெல்லாம் எப்படிடா வாங்குறே? நான் கேட்டதுன்னா இதெல்லாம் எப்படி வாங்குறாதான் கேள்வி. ஆமா, நீங்க அடிக்கிறீங்க. ஐயோ உன் ஜென்மத்தை தீப்பால வாரு. என்ன விலைக்கு வாங்குறே? 10 ரூபாய்க்கு வாங்குறியா, 20 ரூபாய்க்கு வாங்குறியா, 50 ரூபாய்க்கு வாங்குறியா? இப்படிதான் கேட்டேன். வாங்கி எங்க வைக்கிறேன்? சூடா இருக்கா சில்லுன்னு இருக்கா? ஐயோ வாங்கிட்டு சூடா காரி முச்சி சூடாப்ல வச்சுக்கோ. இல்ல இங்க முயிட்டா இல்லடா, இங்க முயிட்டாங்க, இங்க முயிட்டா நம்து போட்டோம். இருந்த புரோஜன பையா இருந்த என்ன புரோஜனக்காக என்ன குட்டியா? இவங்க 5 பேரோட நீ தான் ரொம்ப கலராக்குற. என்ன சொல்ற? இது வர ஒரு கலர் அந்த போற போய் கேக்குறாங்க. இதோட ஒரு கலர் கண்ணே பற்ற மாட்டேங்குமா? என்ன சொல்ற? அவ்வளவு அழகுமா? என்ன சொல்ற? உன்னை பார்த்துமே எனக்கு அப்படியே தண்ணி கிளம்புது. தண்ணி கிளம்புதா? இல்லம்மா, அவ்வளவு தெம்புமா. எல்லாம் காக்கா கருப்புக்கு இருப்பாரு. அப்படிலாம் சொல்லாதடா பையா. அதோட நான் கலந்துக்கிறேன். அன்னைக்கு நல்லா இருந்துச்சா குழந்தை? இன்னைக்கு தான் கருப்பா இருக்குது. அன்னைக்கு நல்லா இருந்துச்சா? கலர்லயே நீ கூட நன்றி கேட்டு நான் கலந்துக்கிறேன். அதுதான் உன் பேர் என்ன? குட்டி, நீ என் பேர் கேட்கற? பேரு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தான். அதோ பாரு எங்க மாமாரு உன்னை பார்த்துட்டு பாத்து ஒண்ணு சொல்லி விட்டுங்கிறாரு. கூட காணும். கல்லருக்கு போக முடியாத நரம்லாம் தந்து புடியா. இது வலிக்க மாட்டேன். என்னத்துடா? தாங்காது. என்னத்துக்கு? தாங்காது.
அதுக்கு அவர் சொல்லுங்க என்ன பண்ண முடியும் கெப்பாசிட்டிக்குதா கெப்பாசிட்டிக்குதா கெப்பாசிட்டி பீஸ் போயிடுச்சுமா பீஸ் குட்டி என் பேரு தான் கலா தலைக்கிட்டியா வெள்ளத்தாங்கிற உடம்பு தலைக்கிட்டியா பேரு என் பேரு கலா கலா ஓ கலா ஓ கலா நீ நாலு போட மாட்டேன் போயிட்டா கலான்னு கூப்பிடலாம் எடைய போட்டா எடைய போயிட்டா கலா ஐயோ வாங்கடா வாங்க என்ன பண்ண கிடா பழக்கத்தலாம் கிடா பழக்கம் சொல்லு அவன் பக்கம் திரும்பி எங்க முன்ன போய் பேச முடியும் திரும்ப போறேன் அதுக்குதான் நானு டேய் ஒழுங்கா கலான்னு கூப்பிட திரும்பி போறேன் நீ கண்டி கலான்னு கூப்பிட்ட அப்படியே நம்ம உன் பேர் என்ன? என் பேர் செல்வம். செல்வம். கிட்டனா செல்வம். ஆமா. யாருன்னா? ஓ செல்வம். ஓ செல்வம். ஓ செல்வம். ஓ செல்வம். அப்படி கூப்பிடுவோம். அவ பேர் என்ன? அவ பேர் என்ன? பேர் என்ன? கலா. கிட்டனா கலா. நீ எளிய போயிட்ட. அப்படினா கூப்பிடுவோம். ஓ கலா. போகலா. நீ தான டேய் இங்க பாரு நீ சொல்றது எப்படி தெரியுமா இருக்குதியா சின்ன யாராவது மட்டும் திருத்தணிக்கு வழி காட்டானா உன்னால சின்ன மலையேறி படுக்க முடியாது போலுக்குது பருப்பு நானு காஞ்சி போன காட்டுல தேஞ்சி போன வேற என்னத்த பாத்து பார்த்துட்டு வந்து சிங்கு ஊர்ல அப்பால உன்ன மாரி நான் எத்தனை பேர் நான் பார்த்தேன் என்ன சொல்ற கேட்டியா நீ பேசிக்கிட்டு ஐயோ எம்மா குழந்தை கொலா பார்த்து போய் ஆம்பளைக்கு ஆம்பளை பொம்பளைக்கு பொங்கலை ரத்தம் எனக்கு கிளம்ப போகுது போவோம் போட்டு போடுங்க புட்டு போட்டுறேன் அவ புட்டு அப்படி லவாக்கு வாயில மேங்கிடுவான் நான் யார் கேட்டா நானா உங்களுக்கு வச்சுது பாக்கு வச்சுது பாக்கு இது என்ன பேரு இன்னொரு பேர் செல்லம்மா வீட்டுல கூப்பிடுவாங்க தெரியுமா என்ன தெரியுமா என்ன செல்லம்மா என்ன தேனுன்னு தான் கூப்பிடுவாங்க தேனுன்னு தான் கூப்பிடுவாங்க அப்ப நக்கலாமா என்ன ஜட நீ அதுக்கெல்லாம் ஒதுக்க மாட்டேன் நீ அதுக்கெல்லாம் ஒதுக்க மாட்டேன் அதுக்கு பில்லு போற ஆளா தான் இருப்ப நீ அதுக்கெல்லாம் ஒதுக்க மாட்டேன் ஐயா சொல்றேன் சொத்தமில்ல நாய் மூக்கா நீ என்னத்துக்கு பண்ண மாட்டேன் ஒன்னுமே கிடையாது ஜீரோ யாரோட சொல்றேன் இறங்கி அச்சுன்னு வச்சுக்க ஒரு ரெண்டு கிளம்பு அப்படியே போடுறாப்பாலே போட்டோம் எங்க விட சொல்றேன் அதான் விடுமா விடுமா சொல்லுங்க எங்களை எதற்காக அதுல சொன்ன நடப்பது என்ன நாட்டுகளை ஒருத்தி ஒருத்தியா ஒருத்தி ஒருத்தியா ஒரத்தியா
சொல்லிதான் ஒருத்தே போயிட்டு இந்த வேப்பம் காட்டுறீங்க இப்போ. ஒருத்தர் அந்த நாட்டியமா யார் காமிக்கிட்டா இது எவ்வளவு நாள் பாடுறான் நாம் பிரிய மனம் கூடலையே வண்டியிலே நெல்லு வரும் வண்டியிலே நில்லு வரும் வண்டியிலே நில்லு வரும் அம்மாவுக்கு வண்டியிலே நில்லு வரும் வண்டியில ஊற வைக்க வண்டியில ஊற வைக்க வண்டி நல்ல ஊற வைக்க வண்டி நல்ல ஊற வைக்க வைகையாத்து தண்ணி வரும் அம்மாவுக்கு வைகையாத்து தண்ணி வரும் பொட்டியிலே நெல்லு வரும் பொட்டியிலே நெல்லு வரும் பொட்டியிலே நெல்லு வரும் அம்மாவுக்கு பொட்டியிலே நெல்லு வரும் வண்டியில ஊற வைக்க வண்டியில ஊற வைக்க வைகையாத்து தண்ணி வரும் அம்மாவுக்கு வைகையாத்து பொட்டி நல்ல ஊற வைக்க பொட்டி நல்ல ஊற வைக்க பொய்கையாத்து தண்ணி வரும் அம்மாவுக்கு பொய்கையாத்து தண்ணி வரும் குண்டானிலே நெல்லு வரும் குண்டானிலே நெல்லு வரும் குண்டானிலே நெல்லு வரும் அம்மாவுக்கு குண்டானிலே நெல்லு வரும் குண்டானில ஊற வைக்க குண்டானில ஊற வைக்க குமரியாத்து தண்ணி வரும் அம்மாவுக்கு குமரியாத்து தண்ணி வரும் கைய வச்சா தண்ணி குண்டானில நெல்லு வரும் குண்டானில நெல்லு வரும் நாங்க போட்டு குத்த போறோம் நாங்க போட்டு